பெண்களை ஏன் ஒரு எதிரியாக பார்க்குறாங்க ஆண்கள்? ஏன் ஒரு அடிமையாக பார்க்குறாங்க? ஏன் சமமாக பார்க்க மாட்டேங்கிறாங்க? தன்னை போல தான் அவங்களும் அப்படின்னு ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு பயம்தான். எந்த மாதிரி பயம் அப்படின்னா, பெண்களை நீங்கள் சமமாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க அன்புக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு கோபங்கிறது குறைஞ்சி போயிடும், கோபங்கிறது இல்லாமல் போயிடும், கோபம் தணிஞ்சு போயிடும். அப்போ தணிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு கோபம்தான் மூலதனம். ஒரு கோபம் இருக்கணும், ஒரு வன்முறை கோபம் இருக்கணும். அந்த கோபத்தை வச்சு தான் இந்த உலகத்தில் நீங்கள் சாதிக்க முடியும். ஒருத்தர் கோபம் இல்லாமல் மென்மையானவராக மாறிட்டாருன்னா அவரால் சாதிக்க முடியாது. அவருக்கு தேவை கோபம், தேவை கடுமையான கோபம் இருந்தால் தான் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவர் சாதனையாளராக இருப்பார். அப்போ பெண்கள்கிட்ட போய் நீ காதலிக்கிற, பழகிற, அவர்களுக்காக நேரம் செலவழித்து பழகும்போது, பேசும்போது என்னாகும் அப்படின்னா, உனக்குள்ள ஒரு அமைதி ஏற்படும், கோபம்லாம் தனியும். உனக்கு பிடித்த பெண்கள், அவங்கள தேடி தேடி போய் நீ பிடித்த பெண்கள்னால் ஒரு நிறைய இல்லை, ஒரு பெண், அது உனக்கு பிடித்த பெண்ணை நீ தேடி நீ கண்டுபிடிச்சி அவங்கள காதலிக்கும் போது உனக்கிட்ட இருக்கிற கோபம்லாம் தணிஞ்சு போயிடும், உன்னுடைய கோபம் தணிந்து விடும். அப்புறம் உன்னுடைய கோபம் தணிஞ்சிச்சுன்னா நீ ஒரு சாதனையாளராக இருக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு கோபம் தேவை. சாதனை செய்வதற்கு, வாழ்வதற்கே ஒரு கோபம் தேவை, சாதிப்பதற்கு மிகப்பெரிய கோபம் தேவை, ஒரு பயங்கரமான கோபம் தேவை. அப்போ தான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். அது என்ன கோபம்னா, ஒரு அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு வன்முறை கோபம். அது இருந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும். அப்போ அப்போ நீ பெண்கள்கிட்ட போய் பழகுன அப்படின்னா, பேசுன அப்படின்னா, காதலிச்ச பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண்களுக்கு சமத்துவம் கொடுத்து நீ அவர்களிடம் காதலிக்கிற, அவர்களிடமிருந்து அன்புக்காக நீ ஏங்க ஆரம்பிச்சிட்டா நீ ஒரு சாதுவாக மாறிடுவ. உனக்குள்ளே இருக்கிற கோபம்லாம் தணிஞ்சு போயிடும், தனிஞ்சு மென்மையானவர்களாக நீ மாறி விடுவாய். மென்மையானவர்களாக மாறும்போது அப்புறம் அன்புக்காக நீ ஏங்க ஆரம்பிச்சிருவ, அன்புக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருவ. பெண்களுடைய அன்பை எதிர்பார்த்து நீ வாழ ஆரம்பிச்சிருவ. உன்னுடைய வாழ்க்கை எளிமையாகிடும். எப்போ பார்த்தாலும் பெண்கள்கிட்டே நேரம் செலவழிச்சிட்டு இருப்பேன், மனைவிகிட்டே நேரம் செலவழிப்பேன். அப்போது உன்னால் பெருசாக சாதிக்க முடியாது. உனக்கு கோபம் தேவை, நிறைய கோபம் தேவை, இந்த பெண்கள் மீது ஒரு வெறுப்பு தேவை. அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ சாதிக்க முடியும். நீ பெண்களுடைய அன்புக்காக நீ ரொம்ப ஏங்குன அப்படின்னா அப்புறம் போய் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உனக்கு குறைஞ்சிரும். அதனால தான் பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்காதீங்க, பெண்களுக்கு சமத்துவத்தை கொடுக்காதீங்க, பெண்களை மதிக்காதீங்க, அவங்கள அடிமையாக பாரு. அப்போ தான் ஒரு பகைமை, பெண்களுக்கும் உனக்கும் இடையில் ஒரு பகைமை, ஒரு போர் நடக்கணும். அந்த மாதிரி பெண்களையும் ஆண்களையும் ஒன்று சேர விடாதீங்க, ஒற்றுமையாகிடு, அந்த சமத்துவத்தை உணர விடாதீங்க. பெண்களுக்கு சமத்துவத்தை கொடுக்காதீங்க, பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாகிடுவாங்க, பெண்களுடைய அன்புக்கு ஆண்கள் அடிமையாகிடுவாங்க. அப்புறம் ஆண்கள்லாம் சாதுவானவர்களாக ஆகிவிடுவாங்க. சாதுவானவர்களாக ஆகிவிட்டால் அவங்களுக்கு கோபம்லாம் இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் போயிட்டாக்கா ஆண்களால் எதையும் சாதிக்க முடியாது. அவனுக்கு அப்புறம் பெண்கள்கிட்ட நேரம் செலவழிக்கிறது, பெண்களுக்காக உழைப்பது, பெண்கள் சொல்கிற வேலையை செய்கிறது, இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ளே ஆண்கள் போயிடுவாங்க. பெண்களும் அது மாதிரியே போயிடுவாங்க. பெண்களும் ஆண்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எதையாவது ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வது, ஒரு குடும்ப வாழ்க்கை, காதல் அப்படின்ட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தன்னை சுருக்கிக்குவாங்க. அதனால் பெண்களாலும் ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல்களில் ஆண்களாலும் சாதிக்க முடியாது. அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒரு பகைமை தீயை மூட்ட வேண்டும். ஆண்களும் பெண்களும் என்றைக்கும் ஒற்றுமையாகிவிடக்கூடாது, ஆண்களும் பெண்களும் என்றைக்கும் சமத்துவமாக ஆகிவிடக்கூடாது. பெண்களுக்கு மரியாதை கொடுத்துடாதீங்க, சமத்துவமாக மதித்து விடாதீர்கள். அதனால் அப்புறம் அப்படி மதிச்சிட்டாக்கா அப்புறம் பெண்களுடைய அன்புக்கு ஆண்கள் அடிமையாகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால சாதிக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி அதனால தான் அந்த உளவியல் காரணம்தான் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு காரணம். பெண்களை அடிக்கிறது, அவங்கள எதிரியாக மாற்றுறாங்க. பெண்கள் மனசில் ஒரு பழி உணர்ச்சியை தூண்டி இவனும் ஒரு எதிரியாக பார்க்குறது, அவங்களும் எதிரியாக பார்க்குறது. இதன் மூலம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆண்கள் தனிமை சூழலில் மாட்டிக்கிட்டு அவனுக்கு பெண்கள்னால் பெரிய இது கிடையாது, அவங்க ஒன்றும் பெருசு கிடையாது, அவங்ககிட்ட இருந்த அன்பு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா இவன் பெண்களை எதிரியாக பார்க்குறான், பெண்களும் இவனை எதிரியாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கு இடையில் ஒரு சண்டை மூட்டி விட்டுட்டாங்க மனுஷங்க. சண்டை மூட்டி விடும்போது இப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எதிரி ஆகிட்டாங்க. இப்போ இயந்திர அறிவியல் உலக விதிமுறையே என்னென்னாக்கா, பெண்களை அடிமைப்படுத்தணுமே தவிர பெண்களுக்கு அடிமையாகிடாதீங்க. பெண்களை அடிமைப்படுத்தினா சாதிக்கலாம், பெண்களுக்கு அடிமையாகிட்டால் சாதிக்க முடியாது. அதனால் நீ பெண்களை அடிமைப்படுத்திடு. பெண்களோடு நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டா, பழக ஆரம்பிச்சிட்டா, பெண்கள் ஒன்று அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க.
பெண்களை நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, பெண்களுடைய அன்பு பெரிதுன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டா, அப்போ என்ன ஆகும்னா பெண்கள் ஒன்று அடிமைப்படுத்திடுவாங்க, அவங்களுடைய அன்புக்கு நீ அடிமை ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்படி அடிமை ஆகிட்டேன்னாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ பிழைக்கவே முடியாது, இங்கே நீ சாதிக்கவும் முடியாது. இந்த உலகத்தில் உயிர் வாழணும் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் உயிர் வாழ வேண்டுமென்றால் உனக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை, ஒரு கடுமையான கோபம் தேவை, கடுமையாக முரட்டுத்தனமாக உழைக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். நீ பெண்களுடைய அன்புக்கு அடிமையாயிட்டாக்கா பெண்களை விட நீ மென்மையானவர்களாக மாறிவிடுவாய். அதனால் உனக்கு எதையுமே சாதிக்க முடியாத திறனற்றவராக போய்விடுவாய். அதனால் நீ வன்முறை உணர்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால் பெண்களை உனக்கு எதிரியாக கருதிவிடு, பெண்களை நீ அடிமையாக பார், அவங்கள உன்னை போல ஒருத்தராக பார்க்காத அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுதான் உளவியல் காரணம், பெண்களை அடிமைப்படுத்தியிருக்கு, அதுதான் காரணம். அதனால தான் கடந்த காலங்களில் துறவியாக போகிறேன், காட்டுக்கு போகிறேன், பிரம்மச்சரிய வாழ்க்கை, இதில் எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா பெண்கள்கிட்ட முழுமையாக தன்னை விடுவித்து கொண்டால் பெருசாக சாதிக்கலாம். அந்த அளவுக்கு பெண்கள் ரொம்ப ஈர்ப்பு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில பயங்கரமான ஈர்ப்பு. அந்த ஈர்ப்புலேருந்து தப்பிச்சாதான் நீ சாதிக்க முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ சாதனை செய்ய முடியும். அந்த ஈர்ப்பு பெரிய தடையாக இருந்தது சாதிப்பதற்கு. பெண்களுக்காக நேரம் செலவிடுவதை விட நம்ம சாதிக்கலாமே அப்படிங்கும்போது பெண்கள்கிட்ட விடுவிக்கணும். எப்படி விடுவிப்பது? பெண்களை பற்றின நினப்பு வந்துக்கிட்டே இருக்குதே. நான் என்னுடைய லட்சியத்துக்காக போராடும்போது பெண்களை பற்றின நினப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருக்க, அதை எப்படி தடுக்கிறது? அதுக்கு நீ தியானம் பண்ணு, பிரம்மச்சரிய விரதம் பூண்டணும். அப்புறம் உடலுறவு கண்ணா பண்ணா உடலுறவு வச்சுக்காத, குழந்தை பெற்றுக்கிறக்காக தான் உடலுறவே வச்சுக்கணும், சும்மா அந்த விந்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இதன் மூலம் என்னென்னா பெண்ணிடமிருந்து விடுவிக்கிற ஒரு முயற்சி. அதன் மூலம் நீ பெருசாக சாதிக்க முடியும். அந்த விந்தை நீ வேஸ்ட் பண்ணனா அது வேஸ்ட் பண்ணாமல் உன் உடம்புலே கலக்க விடு. உன் உடம்பு நாடி நரம்புகளை கலக்க விட்டேன்னா உனக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும், ஒரு ஆற்றல் கிடைக்கும். அப்போ நீ உனக்கு நீ சாதிக்கலாம். உனக்கு மன அழுத்தம் அதிகமாகும். ஏன்னா உடலுறவு வச்சுக்கிட்டாக்கா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ உடலுறவு வச்சுக்கிட்டாக்கா ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுவே அந்த உடலுறவு வச்சுக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தினாக்கா, அந்த கட்டுப்படுத்தி வைக்கும்போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது கோபம் அதிகரிக்கும், வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும், மன அழுத்தம் அதிகரிக்கும். அதை வச்சு நீ அதை அப்படியே அந்த மன அழுத்தத்தையும் அந்த கோபத்தையும் அப்படியே உன் தொழிலில் திருப்பிடு. அந்த தொழிலில் திருப்பினன்னா அந்த தொழிலில் நீ உன்னுடைய அந்த கோபமும் அந்த மன அழுத்தமும் அதை பெண்களை புறக்கணித்து விட்டு பெண்களோடு உடலுறவு வைத்து கொள்ளாமல் நீ பிரம்மச்சரிய விரதம் அப்படி பூண்டிடணும். பிரம்மச்சரிய விரதத்தை பூண்டு விட வேண்டும், கடைபிடித்து விட வேண்டும். அப்படி கடைபிடிச்சிட்டா உனக்கு கோபம் அதிகரிக்கும், மன அழுத்தம் அதிகரிக்கும். அந்த மன அழுத்தத்தையும் அந்த கோபத்தையும் அப்படியே உன் தொழிலில் காட்டிடு, உன் லட்சியத்தில் திருப்பி விட்டுரு. அந்த பக்கம் திருப்பி விட்டுருன்னா உன்னுடைய அந்த வேகம், கோபம், மன அழுத்தம் எல்லாமே மிகப்பெரிய ஆற்றலாக மிகப்பெரிய செயலாக மாறி நீ கண்டிப்பாக சாதிச்சிருவ. இதுதான் அந்த காரணம். அந்த பெண்களை ஏன் எதிரியாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற காரணம். பெண்கள் அந்தளவுக்கு ஒரு வலிமையானவர்கள். ரொம்ப ஆண்களை அப்படி அவங்களுடைய கோபத்தை இழக்க செய்து ஒரு சாதுவானவர்களாக மாற்றக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. அதனால் பெண்களை எதிரியாக பார்க்குறதுக்கு அதுதான் காரணம். அடிமையாக பார்க்குறதுக்கு, அவங்கள அடித்து அவமானப்படுத்துவதற்கு, அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அப்படியாவது அவங்கள எதிரியாக்கி அதன் மூலம் அவர்களுக்கும் தனக்கும் இடையில் ஆண்கள் தங்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்கி அதன் மூலம் தன்னை எப்பவும் கோபமாக வச்சுக்கிட்டு மன அழுத்தம் மிகுந்தவர்களாக வைத்துக்கொண்டு அந்த கோபத்தையும் மன அழுத்தத்தையும் அப்படியே தொழிலில் சாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். நிறைய புகழ், அப்படி நிறைய பணம் இதெல்லாம் பெற்றுடலாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க.